ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பழம் ரவை வைத்து பணியாரம் செஞ்சனுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்ததுங்க. வாங்க எப்படி செய்தேன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாங்க. 1/2 கிலோ அளவுக்கு ரவை வேணுங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு பால் வேணுங்க. 1/2 கிலோ அளவுக்கு கருப்பு வெல்லம் உடச்சி எடுத்துட்டேனுங்க. 6 கனிஞ்ச கற்பூரவள்ளி பழம் எடுத்துட்டேனுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ரவையை எடுத்துக்கலாம். இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை கலக்கி விட்டு 10 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு மிக்சி சாரில் வாழைப்பழத்தை எடுத்து பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் விதையை சேர்த்துக்கலாங்க. இப்போ ஊற வச்ச ரவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது ஒரு பாத்திரத்தில் இப்போ எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ உடச்சி வச்ச இல்லையா வெல்லம், அதை 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா காய்ச்சி வடிகட்டி மாவில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா கலக்கி விடணுங்க. இப்போ அடுப்பில் பணியாரக்கல் வச்சாச்சுங்க. எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக காய விடணுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் வெந்ததும் எண்ணெயை ஊற்றி திருப்பி விடலாங்க. பாருங்கள், இப்போ டேஸ்ட்டாக எனக்கு கிடச்சிதுங்க. வாழைப்பழம் பணியாரம் சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.